ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் கிள்ளி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6லேருந்து 7 வத்தல் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வேகட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த வத்தலில் இருக்கிற அந்த சீடை வந்து வெளியே எடுத்துட வேண்டாம். அந்த சீடு இருந்தால் தான் அந்த உள்ள காரம் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரி, இப்போ வத்தல் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனையும். இன்கேஸ் நீங்கள் 1/4 கிலோவுக்கு கூட எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது வத்தலோட அளவையும் வெங்காயத்தோட அளவையும் கூட்டிக்கோங்க. சிக்கனை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். பட் ஆனால் 1/4 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம், 6லேருந்து 7 வத்தல் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகே, நம்ம சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சப்பொடி வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வந்து நான் இன்க்ரீடியண்ட்டில் காட்டாமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த மஞ்சப்பொடி வந்து அந்த சிக்கன் கூடையும் அந்த வெங்காயத்து கூடையும் நல்லா சேர்ந்து வதங்கி, உப்புலாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அப்போ சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். சாம்பார் பொடி, அதாவது குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசால் பொடி எல்லாமே வந்து அந்த சிக்கனோட மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா வந்து மசால் பொடி கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா அதை பரட்டி விட்டுகிட்டே இருங்க. அந்த நல்லா அப்படியே எசன்ஸ் இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ட்ரை ஆகி உங்களுக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அப்படியே சிக்கன்லேருந்தும் அந்த மசாலா ஐட்டத்துலேருந்தும் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த டைமில் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு திக்காக கிரேவி வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. பட் ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக நீங்கள் ஊற்றி தண்ணியோடு இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விட்டு வற்ற விட்டிங்கன்னா இதில் இருக்க டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி ஓரளவுக்கு கொதிச்சோன்னே நான் நல்லா குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுறேன். இப்போ விசில்லாம் க்ளோஸ் ஆகி அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஓகே, இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் குக்கர்லேருந்து இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த கிரேவி எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு அந்த வத்தல், அந்த உள்ளே இருக்கிற அந்த வத்தலுக்குள்ளே ஒரு ஃப்ளஷ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது எல்லாமே நல்லா சிக்கன் கிரேவிக்குள்ளே இறங்கி நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி பார்க்கவே இதாக இருக்குது. சரி, இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விட்டு நான் நல்லா வத்த விட்டுட்டேன். இப்போது நம்ம இந்த கிரேவியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு மிளகாய் கிள்ளி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் 65 போட்டேன். அது வந்து என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இன்கேஸ் உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இப்போ சிக்கன் 65ம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ஒரு நிமிஷம் மறந்துட்டேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.